ஹாய் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ். என்னடா இவன் குரூப் 4 போஸ்டிங் வாங்கியிருக்கவங்களோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஃப்யூச்சர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு டைப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இது இவங்க ஆர்டர் வாங்கிட்டு இன்றைக்கி பேசின ஸ்பீச் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாலேயே ஒரு 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் ஃப்யூச்சர் ஐஏஎஸ் ஆக போகிறோம் அப்படின்ட்டு. அந்த 3 பேரில் ஒரு ஆள் இவங்க. ஓகேவா? அந்த 3 பேருக்குள்ளே போட்டி இருக்குது, யார் ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் ஆகிறா அப்படின்ட்டு. ஓகேவா? அது யார் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அது ரெண்டாவது. இப்போ என்னென்னா, இன்றைக்கி இவங்க குரூப் 4 வின் பண்ணி தன்னோட பக்கத்து மாவட்டத்திலேயே ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக வளர்ச்சித்துறை டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்டாக ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அதாவது தன்னோட வீட்டில் உள்ள ஒரு பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு நிறைய பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. சரிங்களா? ஆனால் இவங்களோட ரிலேட்டிவ்ஸும் சரி, இவங்களோட பேரண்ட்ஸும் சரி, இவங்களோட எண்ணமும் இலக்கும் உயர்வாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக அனுப்பியிருந்தாங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா 2 பிளேஸ், அதாவது எனக்கு தெரிஞ்சு இவங்க படிக்க வந்தது இளமுன்னுடைய சங்கம் ஆறுமுக நேரின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, போன வீடியோ சொல்லியிருப்பேன். இலவசமாக நடத்துகிற ஒரு நிறுவனம் தான் அது. தமிழ்நாடு முழுக்க நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அங்கே இவங்க டெஸ்ட்டு போட வருவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. நான் அங்கே கோஆர்டினேட்டராக இருக்கும்போது எனக்கு அசிஸ்டன்ட் கோஆர்டினேட்டராக இவங்க சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? எல்லாமே ஃப்ரீ சர்வீஸாக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, அங்கே இவங்க படிக்க வருவாங்க, டெஸ்ட் போடுவாங்க. எப்போ அப்படின்னா எம்எஸ்சி மேக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்போவுமே வந்துட்டாங்க. ஓகேவா? அப்போவே வந்துட்டாங்க. நல்லா டெஸ்ட்டு போடும்போது மார்க் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அதனால் நான் சொல்லுவேன், நீங்கள் படிச்சுட்டு தானே இருக்கீங்க காலேஜ், ஸோ அதனால் மார்க் கம்மியாக வருது, நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் தனியாக படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் மார்க் இம்ப்ரூவ் ஆகிரும் அப்படின்னு. ஓகேவா? திரும்ப இவங்க மறுபடியும் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட்டு போட ஆரம்பிக்கும் போதெல்லாம் நல்ல ஸ்கோர், ஓரளவுக்கு ஆவரேஜான ஸ்கோருக்கு மேலே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கு இல்லையா, அது இவங்களோட மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இவங்களோட ஊரில் இருந்து ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். 1 ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அங்கே டெய்லியும் வீக்லி கிளாஸஸ் போவாங்க. ஓகேவா? வீக்லி கிளாஸஸ் போவாங்க. இங்கே ஒய்பிஏ நிறுவனத்தில் சனி ஞாயிறு மட்டும்தான் கிளாஸ் உண்டு. ஓகேங்களா? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் டெய்லியுமே கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே இவங்க ட்ராவல் பண்ணி படிப்பாங்க. என்னடா இவங்க டெய்லியும் 1 ஹவருக்கு மேலே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி படிக்கிறாங்களே, எப்படி எந்த அளவுக்கு படிக்க முடியும், நிறைய டைம் வேஸ்ட் ஆகுமே அப்படின்னு நான் கூட நினச்சிருக்கேன். ஓகேவா? பட்டு நம்மளோட ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட போகிற பாதை தெளிவாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கி இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா, அதாவது நம்ம நம்மளால் முடியும்னு நினச்சி எதையுமே எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிள். காரணம் என்ன அப்படின்னா, இவங்க கிளாஸ் எடுப்பாங்க. நம்ம ஒய்பிஏ சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த இன்ஸ்டியூஷனில் இவங்க கிளாஸ் எடுப்பாங்க. நான் நேராக பார்த்துருக்கேன். இவங்களோட நோட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும். ஓகேவா? ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துகிட்டு கிளாஸ் எடுப்பாங்க. இவங்க நடத்துகிற விதம் பார்த்திங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட் நல்லாயிருக்கும், ஹை லெவலில் இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக கிளாஸ் எடுக்கிறவங்களும் சரி, ஒரு போஸ்டிங்கில் ஒரு நல்ல வேலையில் இருக்கவங்க கிளாஸ் எடுக்கிறவங்க சரி, என்ன கான்ஃபிடென்ட் லெவலில் எடுப்பாங்களோ அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் இவங்க ஜாப் இல்லாமல் இருக்கும்போதே கிளாஸ் எடுப்பாங்க. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். பரவாயில்ல, இவங்களுக்குள்ளே அவங்களோட அந்த ஒரு ஃப்ரெண்டில் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோன்னே அந்த கான்ஃபிடென்ட் லெவலை பார்த்து நான் கொஞ்சம் பிரமிச்சிருக்கேன். ஓகேங்களா? அதோட விளைவு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அவங்க போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த கான்ஃபிடென்ட், தனக்குள்ளே இருக்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுங்கிறது கண்டிப்பாக எல்லாேருக்கும் வேணும். நிறைய பேர் முன்னாடி விட்டால் பேச கூட மாட்டாங்க. ஓகேவா? ஆனால் இவங்க கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ்க்கு மேலே கிளாஸை எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இப்போ ஜாப் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட யூபிஎஸ்சி பயணமும் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடையும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகேவா? ஓகே, இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க யாரும் படிக்கிறாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். பொண்ணுங்க சொல்லிவிட்டு அவங்க அங்கே போய் படிக்காங்க, இங்கே போய் படிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. வீட்டில் இருக்க பிள்ளைங்க மேலே அவங்களோட எண்ணமும் இலக்கும் உயர்வாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணி படிக்க வைங்க. இவங்கள மாதிரி அவங்களும் வெற்றியாளராக ஒரு நாள் வருவாங்க. அதே மாதிரி டிஎம்சி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாேருக்கும் இவங்கள மாதிரி நிறைய பேர்த்த பார்த்து மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு நல்லா படிங்க. நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி ஜெயிப்பீங்க. இலக்கை எப்போவுமே உயர்வாக வச்சுக்கிறது தப்பு கிடையாது. முதல் படி நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா அடுத்த படிகள் ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஓகேவா? அதனால தான் ஃப்யூச்சர் ஐஏஎஸ்ன்னு போட்டிருக்கேன். யாருனாலும் சாதிக்க முடியும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.